மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு திரைப்படங்கள் பல உச்சங்களை தொட்டிருக்கின்றன. குறிப்பாக தொழில்நுட்பத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல முன்னேற்றங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியும் இல்லாத காலத்தில் அப்போதுதான் திரை பேசத் தொடங்கி இருக்கிறது என்று சொல்லப்பட்ட காலகட்டத்தில் வந்த ஒரு படம் இப்போதும் பேசப்படுகிறது. அந்த படம் பேசுகிறதா இல்லையா என்பதல்ல, அந்த படத்தை பற்றி பேசுகிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். 1931 மார்ச் மாதம் வெளிவந்த படம் அது. சார்லி சாப்ளின் நடித்த சிட்டி லைட்ஸ் என்கிற அந்த படம். அந்த படத்தை பார்க்காதவர்கள், இளைஞர்கள் பார்க்க வேண்டும். ஒரு திரைக்கதையை இப்படி சொல்ல முடியுமா என்று எண்ணி நம்மை வியக்க வைக்கிற ஒரு படம் என்று அதனை சொல்லலாம். பொதுவாகவே சார்லி சாப்ளின் ரசிகர்கள் உலகம் முழுவதும் உண்டு. இன்றைக்கும் என்னை போன்றவர்கள் அவருடைய பல திரைப்படங்களில் அவர் சொல்லியிருக்கிற அந்த முறைகளை மறக்கவே முடியவில்லை. த கிரேட் டிக்டேட்டர் என்பதும் த மாடர்ன் டைம்ஸ் என்பதும் அதிகம் பேசப்பட்ட படங்கள் என்றாலும், இந்த சிட்டி லைட்ஸ் என்பதும் அதனுடைய கதை அது அடிப்படையில் உருக்கமானது. ஆனால் அந்த படம் பார்க்கிறவர்களெல்லாம் சிரித்து கொண்டே பார்க்கிற மாதிரி ஒரு சோகமான கதையை கூட இப்படி நகைச்சுவையாக சொல்ல முடியுமா என்று நம்மால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அந்த சிட்டி லைட்ஸ் கண் தெரியாத ஒரு பெண்ணை காதலிக்கிற ஒரு நாடோடி. 2 பேரும் ஏறத்தாழ ஒரே நிலைதான். அந்த பெண்ணுக்காவது அந்த பூ விற்று அதில் வருகிற வருமானம் இருக்கிறது. இவன் ஒரு நாடோடி தான். ஆனால் இவனுக்கு அந்த பெண்ணின் மீது காதல் ஏற்பட்டு அது தற்செயலாக இவன் ஒரு பணக்காரன் என்று அந்த பெண் நினைப்பதாக ஒரு சூழல் ஏற்பட்டு அதை காப்பாற்றி கொள்வதற்காகவே தனக்கு கிடைத்த ஒரு பணக்காரனை பயன்படுத்தி இந்த பெண்ணினுடைய பார்வை வருவதற்கு சாப்ளின் முயற்சி செய்வது அந்த படம். எப்படி ஒரு பணக்காரன் இவன் சொல்லுகிற போதெல்லாம் பணம் கொடுக்கிறான் என்றால், அவனுக்கு வாழ்க்கையிலே ஒரு சோகம் ஏற்பட்டது. அவனுடைய மனைவி இன்னொருவனோடு போய்விட்டாள் என்பதை அறிந்து தற்கொலை செய்து கொள்ள வருகிற நேரத்தில் அந்த பணக்காரனை தடுத்து நிறுத்தி அவனோடு பேசி அவன் மனநிலையிலே ஒரு மாற்றத்தை சார்லி சாப்ளின் ஏற்படுத்திய போது அவனுக்கு இந்த சாப்ளின் மீது ஒரு மிகப்பெரிய பற்றுதல் வந்துவிட்டது. தன்னுடைய வாழ்க்கையின் போக்கையே மாற்றியிருக்கிறான் இல்லையா? பொதுவாக சொல்வார்கள், தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று வருகிற ஒருவன் ஒரு பழைய திரைப்பட பாடலை வாழ நினைத்தால் வாழலாம் என்கிற பாட்டை கேட்டு நாமும் வாழலாமே என்கிற எண்ணத்தில் திரும்ப போய்விட்டான் என்று சொல்லுவார்கள். உண்மையோ பொய்யோ, இங்கே அப்படித்தான் சார்லி சாப்ளின் சொன்ன அந்த சில செய்திகள், அவன் பேசிய சிரிக்க பேசிய விஷயம் அந்த பணக்காரனின் மனத்தை மாற்றியது. சரி, நாமும் வாழலாம் என்கிற முடிவுக்கு வந்தான். தன்னை காப்பாற்றியவன், தன் உயிரை மீட்டு கொடுத்தவன் இவன் இல்லை என்றால் தான் தற்கொலை செய்து கொண்டிருப்போம் என்கிற எண்ணத்தில் அந்த பணக்காரன் சாப்ளினுக்கு உதவினான். சாப்ளின் அந்த உதவியெல்லாம் பெற்று இந்த பெண்ணுக்கு கொடுத்து இந்த பெண்ணுக்கு மறுபடியும் கண் பார்வை வருவதற்கான ஏற்பாடுகளை சாப்ளின் செய்த அந்த காட்சிகள், இவை அனைத்தையும் சொல்லியிருக்கிற விதம் ஒரு சோகத்தை கூட சுவையாக சொல்ல முடியும் என்பதாகத்தான் அந்த படத்தில் இருக்கும். கடைசியாக அந்த பெண்ணுக்கு பார்வை வருகிற போது சாப்ளின் ஒரு சின்ன வழக்கிலே சிக்கி சிறைக்கு போய் மறுபடியும் சிறைக்கு வந்ததற்கு பின்னால், அதிலிருந்து மீண்டு வந்ததற்கு பிறகு அந்த பெண் அவனை எப்படி அடையாளம் கண்டுகொள்ளுகிறாள் என்பதுதான். அந்த பெண்ணுக்கு உலகத்திலேயே தனக்கு கண்ணை கொடுத்த, தனக்கு மறுவாழ்வளித்த அந்த மனிதனை பார்க்க வேண்டும் என்பது ஆசை. அந்த மனிதன் யார் என்று அவளுக்கு தெரியவில்லை, அவனும் சொல்லவில்லை. ஒரு முறை அவன் கையை பற்றுகிற போது அந்த தொடு உணர்விலிருந்து இவன்தான் அவன் என்று அந்த பெண் கண்டறிந்து கொள்வாள். ஓர் அன்பு என்பது, தொடுதல் என்பது எத்தனை நுட்பமானது என்பதை அந்த படம் சொல்லும். இவன் குரல் கேட்டல்ல, இவன் பேசியல்ல, இவன் பேசாமலேயே இருக்கிறான். ஆனால் அவனை தொடுகிற போதே அந்த பெண் அறிந்து கொள்ளுகிறாள் இவன்தான் என்று. அதுதான் சிட்டி லைட்ஸ் என்கிற படம். 1931 இப்படி ஒரு கற்பனை, இப்படி ஒரு செய்தி, அதற்கு கண் தெரியாத அந்த பெண்ணை பற்றிய கதைக்கு சிட்டி லைட்ஸ் என்று பெயர் வைத்திருக்கிற அழகு, சோகத்தை நகைச்சுவையாக சொல்லுகிற வல்லமை, இவை அனைத்தும் சேர்ந்த ஓர் ஆளுமைதான் சார்லி சாப்ளின்.